நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான் உண்மையிலேயே அது வந்து ரொம்ப வலியை ஏற்படுத்திருக்கு எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் சங்கீதா அவர்களுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி, அவருடைய நேசிக்கிற ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை வந்து விஜய் அவர்கள் உருவாக்கிட்டாங்கிறது தான் உண்மை. பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிற ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு. இப்போ இந்த விஷயம் நேற்று எதற்காக பண்ணினார் அப்படிங்கிறதா. ஏன்னா அவர் வந்து தன்னை விரும்பி ரசிகர்களை பற்றி கவலைப்படலை, மக்களை பற்றி கவலைப்படலை, நேசிக்கலை, தொண்டர்களை பற்றி ஒரு அக்கறைப்படலை. பட் நீங்கள் அக்கறைப்பட்டது, கவலைப்பட்டது எல்லாமே இந்த நடிகைக்கு தானா? ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு மனைவியை கூப்பிட்டு வர்றதுக்கு மாதிரியான ஒரு தோற்றத்தில் நீங்கள் வந்து திரிஷா அவர்களை கூப்பிட்டு வர்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல, யாருனாலுமே டைஜஷன் பண்ணவே முடியல. ரசிகர்களையும் மக்களையும் நீங்கள் மதித்து உங்களுக்கு சொந்த வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சிருக்கீங்க. பொது வாழ்க்கையில் நீங்கள் வரும்போது அந்த வாழ்க்கையை தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பொது வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டாம். விஜய் தேவையில்லை. இங்கே தமிழகத்தை ஆள்றதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் மற்ற அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் பார்த்துட்டு போகிறாங்க. நீ ஒரு இலக்கு நோக்கி வரும்போது அந்த இலக்கு எது? இதானா? அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் போய் எப்படி ஓட்டு கேட்பாங்க? மக்கள்கிட்ட போகிறீங்கப்பா, ஒரு தெருவுக்குள்ளே போகிறீங்க, விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, தமிழகத்தின் முதலமைச்சர் தலைகளாக மாற்றம் அமைச்சர் குடும்பத்தை பண்ணுவார் அப்படின்னு ஓட்டு கேட்க முடியுமா? பதிலுக்கு ஒரு வார்த்தை கேட்டானா என்ன பண்ணுவீங்க? துண்டாங்கன்னா துணிங்கன்னா வெளில பாவம். இந்த அவமானம் யாருக்கு உருவாகுது? ரசிகர்களுக்கு உருவாகுது, தொண்டர்களுக்கு உருவாகுது. இது யார் மூலமாக உருவாகுது? உங்களை நேசித்து உங்களை மிக உயர்ந்த இடத்துல வச்ச அவர்களுக்கு வந்து இந்த சூழலை விஜய் உருவாக்கிட்டார். அந்த வீடியோவில் 2 பேரும் வர்றதே பார்க்கும்போது வந்து நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுடைய சங்கீதா அவர்களுக்கு எந்த மனநிலையை, அதை கஷ்டமான சொல்லி உருவாக்கி இருக்கும் அதை பார்த்த உடனே. அதை விட இந்த பசங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மனநிலை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பார்த்தேன். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜய் கிரிஷ். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு டாபிக் அண்ட் நிறைய பேர் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்க ஒரு டாபிக். இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்துட்டு இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ இந்த ஆவலான ஒரு விஷயத்துக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக, ரொம்ப டெப்த்தாக, டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் வந்திருக்காரு. வெல்கம் பண்ணலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஒரு டாபிக் இது வந்துட்டு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, பல சினிமா உலகத்தில் இது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு டாபிக். இருந்தாலும் இப்போ இது ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் அண்ட் விஜய் சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ் பிரச்சனை. ஸோ அது போயிட்டே இருந்த டைமில் இப்போ திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஏகப்பட்ட மீம்ஸ் ஆகட்டும், ட்ரோல்ஸ் ஆகட்டும், அண்ட் இந்த விஜய் அவர்கள் மேலே இருந்த அந்த ஒப்பீனியனே ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காணொலி, அந்த ஒரு வீடியோஸ் வைரல் ஆகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தது? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது. ஏன்னா அந்த வீடியோவில் 2 பேரும் வர்றதே பார்க்கும்போது வந்து நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய சங்கீதா அவர்களுக்கு எந்த மனநிலையை, அதை கஷ்டமான சொல்லி உருவாக்கியிருக்கும் அதை பார்த்த உடனே. அதை விட 2 பசங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மனநிலை அப்படிங்கிறதான் நான் கொஞ்சம் பார்த்தேன். சஞ்சய் இங்கே இருக்கார், பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு போயிடுச்சு. பட்டு சில விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும், பேசாமல் கடந்து போக முடியாது. கண்டிப்பாக சினிமா துறையில் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னா கூட அது வந்து ஒரு சிறிய வயசில் வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் அப்படி இப்படி இருக்கலாமே தவிர ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி இருக்குது, வளர்ந்தாச்சு. வளர்ந்த பிறகு வந்து அடுத்த ஒரு பாதையாக வந்து அரசியல் பார்வை போய் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்குடைய ஒரு விஜயாக பார்க்கப்படுது, மக்கள் கொண்டாடப்படுகிற ஒரு விஜயாக, எல்லோருடைய குடும்பத்தில் ஒரு விஜய் இருக்கும்போது சங்கீதா அவர்களுடைய அந்த டைவர்ஸ் டக்குன்னு ஒரு புயலை கிளப்புது. அது திடீர்னு இந்த நேரத்தில் எதுக்கு வந்தது, கொஞ்சம் பின்னாடி கூட பண்ணலாம், எலெக்ஷன் பிறகு பண்ணலாமே அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பேசப்பட்டது தான். நம்மளும் அதை பேசியிருக்கோம். பட்டு திடீர்னு இந்த நேரத்தில் மக்களுடைய செல்வாக்கை குறைக்கணும் விஜய்கிட்ட. அப்போது இதில் எப்படியாவது பெண்களுடைய ஆதரவை குறைக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டம் ஒன்று பார்க்கப்பட்டது. ஆனால் 21 இருந்து நான் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், இதுதான் சரியான நேரம்னு சங்கீதா தரப்பில் சொல்லப்பட்டது. பட் அவர் தரப்பு நியாயம்தான். ஒரு பெண்ணுடைய வலி எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக உணர முடியுது, நமக்கு மாற்று கருத்து இல்லை. விஜயும் வந்து சங்கீதா மேலேயும் அளவு கடந்த ஒரு அன்பு வச்சுருந்தார், அதில் மறுப்பதற்கெல்லாம் வச்சுருக்காரு. பசங்க மேலேயும் இருக்குது, அதெல்லாம் ஒன்று மாற்று கருத்தே இல்லை. பட் இங்கே ஒரு நடிகையினால் பிரச்சனைகள் உருவாகும் போது அங்கே கொஞ்சம் அவர் வந்து சிந்திச்சு, சில பேர் ட்ரிகர் பண்ண தான் செய்வாங்க, அப்படி இப்படி தூண்டுதல் தான் செய்வாங்க.
அதெல்லாம் யோசிக்க வேண்டிய வயசு தான் இது. ஆரோக்குளரில் பண்ணக்கூடிய வயசு கிடையாது. கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் சிந்திச்சிருக்கணும். ஸோ இங்கே விஜய் ஒரு நடிகராக மட்டுமே இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி சரி என்னமோ சினிமா பண்ணுங்க அப்படின்னு போயிடும், கடந்து போயிடுவாங்க. கண்டிப்பாக. பட் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டு உங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். 52 வயசு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டிங்க, மிகப்பெரிய ஜாம்பவர்களே மிரண்டு போனாங்க. அப்போது நீங்கள் மக்கள் உங்கள் மேலே எந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் பார்த்துருக்கணும். சரி, இந்த பக்கம் டைவர்ஸ் ஒரு மேட்ரு போனோம்னா கூட சங்கீதா அவர்கள் வந்து இதை வெளிவிடத்துக்கு கொண்டு வரக்கூடாது, சைலண்டாக இதை முடிவு கொண்டு வர நோக்கத்தோடு தான் அவர்கள் பண்ண ஒரு விஷயமே. அது அரசியல் இருக்கிறதுனால இது எப்படியோ லீக் அவுட் ஆகிடுச்சு, வந்துருச்சு. இந்த பிரச்சனை 4 நாளாக ஓடிட்டுருக்கு. அப்போ விஜயும் சங்கீதாவும் பசங்களோட சேர்ந்து வாழணுங்கிற கருத்து தான் நிறைய நான் பதிவு பண்ணியிருந்தேன். பட் அதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருந்தது, இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. பட் எல்லாருக்குமே சில நேரங்களில் வாழ்க்கை தடம் புரளும். அப்போ அதை கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். சுதாரிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், இருந்து மீண்டு வந்துடலாம். பட் இங்கே அந்த டிவோர்ஸுக்கு பிறகு வந்த தகவல் பிரகாரம் பார்க்கும்போது நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான் உண்மையிலேயே அது வந்து ரொம்ப வலியை ஏற்படுத்திருக்கு எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் சங்கீதா அவர்களுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி. பட் அவருடைய நேசிக்கிற ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை வந்து விஜய் அவர் உருவாக்கிட்டாங்கிறதா உண்மை. ரொம்ப ரொம்ப அதாவது எல்லா பக்கமும் சப்போர்ட் பண்ணது ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை தொண்டர்களாகட்டும், டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சொல்லப்படுற இவங்க தான் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு சரி நல்லது தான் பண்ணுவார் எல்லாம் இவ்வளோ நாள் சொல்லிட்டு அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்னண்ணா இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான மீம்கள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு மன நெருடலையும் விஜய் அவர்கள் அவராக உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்தது ஒரு பக்கம். இன்னைக்கு மக்கள்லாம் பார்ப்பாங்க, உங்களை வந்து வரக்குன்னு ஆசைப்பட்டார்கள், இல்லைன்னா அவர் பாட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க மக்கள். நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அது வந்து மீண்டு வர முடியாது. நம்ம தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் அதுதான். பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிற ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு. அப்போது இந்த விஷயம் நேற்று எதற்காக பண்ணினார் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வந்து தன்னை விரும்பி ரசிகர்களை பற்றி கவலைப்படலை, மக்களை பற்றி கவலைப்படலை, நேசிக்கலை, தொண்டர்களை பற்றி அவர் அக்கறைப்படலை. பட் இங்கே அக்கறைப்பட்டது, கவலைப்பட்டது எல்லாமே இந்த நடிகைக்கு தானா அப்படிங்கிறதான் இன்றைக்கி பரவலாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு மனைவியை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு மாதிரியான ஒரு தோற்றத்தில் நீங்கள் வந்து த்ரிஷா அவர்களை கூப்பிட்டு வர்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல, யாருனாலுமே டைஜஷன் பண்ணவே முடியல. அதை சில பெண்கள்கிட்ட காலைல கூட பேசணும், இந்த மாதிரி விஜய் கொண்டாடும் போது சில பெண்கள் வந்து அவங்க நடிகர் அப்படி தான் வருவாங்க போவாங்க அப்படிங்கிற சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இது மேரேஜ் தானே, இப்போ கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு போலியா 2 பேரும், அது மாதிரி எடுத்துக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியல. விஜய் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ண முடியாது, அவர் மேல் நல்ல மரியாதையை வச்சுருந்தோம், நம்பிக்கை வச்சுருந்தோம், இது தேவையில்லாமல் ஒரு நடிகை கூட தான் தன்னுடைய மனைவியே வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆமாம் நான் இப்படித்தான் செய்வேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி விஜய் நேற்று பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துனாங்க. ஸோ இப்போ ரசிகர்களே மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளே இருக்காங்க. அவனால் என்ன மெல்லவும் முழுங்கவும் முடியல. ஏன்னா எப்படியாவது குடும்பத்தில் சேரணும்னு சொல்லி நிறையா ரசிகர்கள் வந்து பேசின விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை பப்ளிக்கில் வச்சு வீடியோலாம் பார்க்க முடிஞ்சிச்சு, எப்படியா ஒன்று சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அண்டு இந்த டிவோர்ஸ் மேட்டர்லாம் வந்துட்டு இது பொய்யா இருக்கக்கூடாதாங்கிற மீம்ஸ் ஆகட்டும், இந்த கேப்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு இடத்துலையும் வந்துட்டு எனக்கு ஓவர் ப்ரெஷராக இருக்குது, ஸோ இந்த ப்ரெஷர் ஓரளவுக்கு என்னால் தாங்க முடியல அப்படின்னா அது யார் அந்த நடிகைங்கிறதையும் நான் வெளிப்படையாக சொல்லுவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் அரசியல் புரசலாக பரவலாக பேசப்பட்டது த்ரிஷா விஜய் இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியாகவே பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம்லேருந்து. ஸோ இப்போ இவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் ஒன்றா வரதாகட்டும், ஒரே கலரில் ட்ரெஸ் கோட் ஆகட்டும், ஸோ இதை பார்க்கும்போது ஓகே நீங்கள் என்ன சொல்கிறது, நானே கன்ஃபார்மாக சொல்கிறது இதுதான் நடக்குது அப்படிங்கிறது அவரே வந்துட்டு அதை சொல்லாமல் சொல்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு சார். அண்ட் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்களே வந்துட்டு உங்கள் வீட்லேயே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற நிறைய பேரோட ஆதங்கமும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியை அவர் எடுத்துக்கலையா, இல்லை வேணாம் நான் இது இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரா? இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் 1000 விஷயங்கள் பண்ணலாம், லட்சம் விஷயம், கோடி விஷயம் பண்ணலாம், யாரும் கேட்க போகிறது இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க. நம்மளும் விஜய் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக வர்றாரு, அரசியலுக்குள்ளே வர்றாரு,
தமிழ்நாட்டுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆதங்கப்படுறாரு, மக்களை நினைக்கும் போது அது ரொம்ப உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் எல்லாருமே பார்க்கப்பட்டது. நம்மளும் பார்த்தோம், அப்படி தான் பேசணும். ஆனால் இங்கே வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன், என் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், என் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், நான் யாரோட வேணாலும் போவேன், இது கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிற நிலைமையில் வந்து அப்படி ஒரு பார்வை வந்து விஜய்க்கு வரக்கூடாது, மக்கள்கிட்ட அப்படி தெளிவுபடுத்தக்கூடாது. அப்படி இருந்தால் அப்படி ஒரு பார்வை இருந்துச்சுன்னா பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கக்கூடாது. இல்லை வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக தெரியும் போது அதை தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கணும். உங்கள் மனைவியோட வாழ்கிறதுக்கு இஷ்டமே இல்லைன்னா தப்பு கிடையாது, அதை வெளிப்படையாக சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி முறைப்படி வந்து டைவர்ஸ் வாங்கிட்டோ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் விலையை வந்து தனியாக இருந்துட்டு அப்புறம் பிடித்தரோட நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாம். அது யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏன்னா அது அவரோட தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ள ரொம்பவும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நீங்கள் மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து இதை தான் முதன்மையாக பார்க்குறோம். 33 வருடம் என்னை உட்கார வச்சிட்டீங்க, 33 வருடம் நான் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்குது, தமிழ் மக்களுக்கு இருக்குது, ரசிகர்களுக்கு, தொண்டர்கள் இருக்குது. உங்களுக்காக ஆரம்பத்திலிருந்து 33 வருஷமாக உழைத்த ரசிகர்களுடைய நிலைமை நீங்கள் அப்படியே வந்து ஷாக்காக போய் நிற்கிறாங்க. பல கேள்விகள் அது ரசிகர்களுக்கு வருது, ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவங்களால வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பாவம். நெய்வேலியிலேருந்து பாஸ்கர்லாம் ஒரு ரசிகர் ஃபோனை போட்டு குடும்பம் ஒன்றா சேரணும்னு ஆசைப்பட்டேன் சார், இப்படி பண்ணிட்டாங்களே சார், என்ன சார் பண்ணுறதுன்னு புலம்புறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ரசிகர்கள் கோயில் அங்க பிரதட்சணம்லாம் பண்ணுறாங்க குடும்பம் சேரணும்னு சொல்லி. ரசிகருடைய மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதாவது இவங்க குடும்பம் சேரணுங்கிறதுக்காக அங்கே அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஒரு பொருட்டாக கூட அவர் மதிக்கலையே. அது மதிச்சிருக்கணும் இல்லையா? ரசிகர்களையும் மக்களையும் நீங்கள் மதித்து உங்களுக்கு சொந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிருக்கணும். பொது வாழ்க்கையில் நீங்கள் வரும்போது இல்லை அந்த வாழ்க்கையை தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பொது வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டாம் விஜய் அவர்கள். தேவையில்லை. இங்கே தமிழகத்தை ஆள்றதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் மற்ற அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் பார்த்துட்டு போகிறாங்க. நீ ஒரு இலக்கு நோக்கி வரும்போது அந்த இலக்கு எது? இதானா? இல்லையே. அப்போது நேற்று வந்தது வந்து உண்மையிலே அது ஜீரணிச்சிக்கவே முடியல. என்னட்டும் இரும்பு எடுத்து சாப்பிட்டது மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்குறது? ரொம்ப உண்மையில் வீடியோ பார்த்தோன்னே மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. அந்த வீடியோவை லீக் அவுட் பண்ண சொன்னதே விஜய் அவர்கள் தான் சொன்னதாக ஒரு தகவல் வேறு வருது. ஓகே, ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் பேசலை, என்னுடைய செயல் பேசட்டும், பார்க்கட்டும், பார்ப்பவர்கள் பேசட்டும், என்னுடைய முடிவு இது தான். ஓகே, அப்படி மாதிரி இருக்குதுன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு விஜய் அவர்கள் பண்ணது ஒரு தவறான ஒரு செயல். ரசிகருடைய மனதை புண்படுத்தியிருக்காங்க. நம்மளை விட்டுருங்க, விஜய் வந்து நம்ம நிறையா படங்களில் பார்த்தோம், செய்தோம், பேசணும், நல்ல மனிதர், அன்பானவர், பண்பானவர், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஒய்ஃப் நல்ல லவ் வச்சுருக்காரு, பசங்களை வச்சுருக்காரு. இதையெல்லாம் நீங்கள் தூக்கி அடிச்சுட்டு ஒருத்தருக்காக நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு இத்தனை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்திட்டு தனிப்பட்ட ஒரு சுயநல வாழ்க்கைக்காக போனோம்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு? போனதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பார், இவ்வளோ கொடுத்து நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கும்போது திரும்ப இந்த வாழ்க்கை இழந்த வாழ்க்கை கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது சார். அது இந்த தூரத்து பச்சை மாதிரி பலன்னு இருக்கும். கிட்டக்கு போய் கொஞ்ச நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது தான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ ஃபீல் பண்ணும்போது திரும்பி பார்த்தா இத்தனை பேர் இருக்க மாட்டாங்க. ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க, மக்கள் இருக்க மாட்டாங்க, மனைவி இருக்க மாட்டாங்க, பசங்க இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நேச்சர் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. தனிமரமாக இருக்கணும். அது விஜய் அவர்களுக்கு தேவையில்லை. இல்லை அப்படி தானே நம்ம ஆதங்கப்படுறோம், பேசுகிறோம். ஆமாம். அண்ட் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு இது தோணுச்சு என்னென்னா, எப்பயுமே வந்துட்டு இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்துட்டுன்னா நாம் பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் அவர் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம நான் பண்ணுறதே நீங்கள் பார்த்து ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதையும் தாண்டி ஜேசன் சஞ்சய் டேரக்டராக அவர் வந்து மாறிட்டார். லைக் டேரக்டராக அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ சங்கீதா அவர்களுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, பேக்கப்ஸ் இருக்கும். அண்ட் விஜய் அவர்களோட மகள், ஸோ அவங்களுக்கு இது ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய இம்பேக்டாக இருக்கும்ல சார்? கண்டிப்பாக மன அளவில் அது ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அப்பா மேலே ஒரு லவ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா வேட்டைக்காரன் படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு வரும்போது வந்து சில மீடியாக்கள் விஜய்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், ஃபோன் மூலம் ரசிகர்கள் கேட்கப்பட சில கேள்விகள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன். அதை அப்போது சம்மந்தமாக பேசும்போது பார்த்தோம்னா ஒரு கால் வருது. அந்த கால் வந்து பேசும்போது யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய பொண்ணு பேசுகிறாங்க. ஆமாம், அது முடிகிற மாதிரி தான் குழந்தை இல்லையா? அப்பா எப்போ போயிட்டு வருவீங்க என்ன ரொம்ப ரொம்ப அன்பாக இதெல்லாம் பேசும்போது இவரை எதிர்பார்க்கல. அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு வேட்டைக்காரன் படத்தில் என்ன உனக்கு பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பாடுங்கும் போது அந்த என் உச்சி மண்டையிலன்னு ஒரு சாங் அதை பாடுறாங்க, அதுக்கு சேர்ந்து பாடுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு அப்பா மேலே ஒரு லவ் இருந்தால் அந்த குழந்தை வந்து அந்த நேரத்தில் ஃபோனை போட்டு பேசியிருக்கோம். இல்லை கண்கலங்கிற விஷயம் இல்லையா? இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா விஜய் லோபல் பேசன் ஏன் தன்னுடைய
ஒன்றும் இல்லைங்க, சங்கீதா கிட்ட இது உடன்பாடு இல்லை, கருத்து இல்லை, கொஞ்சம் பிரிஞ்சிருங்க வீட்டில், நாலு சரியாக போக போகுது. பசங்க லைஃப் இருக்குல்ல, ஜேசன் சஞ்சய் 25 வயசு ஆக போகுது, ஆயிடுச்சு. நீ தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டெடியாக வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு அவர் பொண்ணு நீங்கள்லாம் நல்லா பில்டப் பண்ணி ஊக்கம் கொடுத்து நீங்கள் பண்ணணும்ல, பெரிய டைரக்டராவா, ஹீரோவா, நான் இருக்கேன்டா உனக்கு, அப்பா இருக்கேன். எப்படி எஸ்ஏஎஸ் அவர்கள் உங்களுக்கு இருந்து தூக்கி விட்டாங்க, அது மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைய தூக்கணும்ல. கண்டிப்பாக. இப்போ யாரோ ஒரு அனாதை மாதிரியில் ஜேசன் போய் அதை பல கம்பெனியில் ஏறி இறங்கி கதை இருக்குன்னு சொல்லி பல ஹீரோக்கிட்ட கதை சொல்லி ஒரு படத்துக்கு வாய்ப்பு வாங்கியிருக்காரு. அதுவும் லைக்கா நிறுவனம் வந்து ஃபஸ்ட்டு படம் நீங்கள் கத்தி படம் பண்ணீங்க, அந்த நன்றி கடன் லைக்காவுக்கு இருக்குது. அதனால தான் உங்கள் பையன் படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நன்றாட்டத்தில் விட்டது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஜேசனுடைய வாழ்க்கை. இப்போ அவருடைய நீங்களும் அப்பா அம்மா இருந்து நீங்கள் சொன்னால் தானே பசங்க லைஃப் நல்லாயிருக்கும். பசங்க நல்ல ரூட்டில் போகணும்னா நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும் இல்லையா, கொண்டு போகணும் இல்லையா. அவர்கள் தவறு ரூட்டில் போய்ட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பட் போக மாட்டாங்க. எப்போவுமே ஒரு வீட்டில் குடும்பத்தில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க, நேரில் கூட பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு அப்பா, அதாவது அப்பா நல்லா இருந்தானா பசங்க சரியாக இருக்க மாட்டாங்க, அப்பா சரியில்லைன்னா பசங்க சரியாக இருப்பாங்க. இது எல்லார் குடும்பத்திலும் இருக்கும். இந்த மேட்டரை பார்க்குற நேயர்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால் இங்கே வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போவும் திருத்திக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது, டைம் இருக்குது. செஞ்ச தவிர கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்களா, கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுத்தனாலே எல்லாம் தீர்ந்துடும். அன்பா ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று, ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு வீடியோ விட்டார் கண்கலங்கி, அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட ஒன்று விடுங்க 5 நிமிஷத்துக்கு, ரசிகர்களுக்கு, மக்களுக்கு, தொண்டர்களுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, உங்களை நேசித்த நண்பர்களுக்கு, நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்ட பல பேருக்கு ஒரு வீடியோ விடுங்க. ஏதோ நடந்துருச்சு, பரவாயில்ல, நீ நடக்க போகிற நன்மையாக இருக்கும், நீ வேறு விஜயை நீங்கள் பார்க்கலாம், ஒரு வீடியோ விடுங்க, எல்லாமே தலையிலாக மாறும். இவ்வளவு கெட்ட பேர் எல்லாம் வந்து மாறும். ஆனால் செய்வாரா? அந்த கேள்வி தான் குறைவுன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் பண்ணுவாரா? ஒருவேளை இவர் பண்ணுன்னு நினைச்சாலும் நடிகை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னா அவரை தூண்டுதல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்படி வந்து போய் வந்து ஒரு இடத்துல போய் விஜய் சார் போய் விழுந்துட்டார். மீண்டும் வரணும், மீண்டும் வந்து அவருடைய இலக்கை நோக்கி போகணும். நிறையா விஷயங்கள் இருக்குது, ஆனால் மீண்டும் வருவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கண்டிப்பாக மீண்டும் வாய்ப்பு இல்லை. அவருடைய இலக்கு அந்த நடிகையோட ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு ரிசல்ட்டை கொடுத்து ட்ராவல் பண்ணி போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் நான். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமையும். சார், எனக்கு இது வந்துட்டு கடைசி கேள்வியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஓகே, ஏன்னா ரசிகர்களாக இருக்கும்போது ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு படம் நல்லா இருக்கும், ஒரு படம் நம்ம கொண்டாடுவோம், ஒரு படம் ஏமாற்றமாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஒரு தலைவனாக அவர் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச்லாமே வந்துட்டு என் தோலை உங்களுக்கு காலுக்கு செருப்பாக போடுறேன்னு சொன்ன ஒரு மனுஷன் இப்போ இத்தனை பேரோட அந்த அன்பு ஆதரவு எல்லாமே விட்டுட்டு அந்த ஒருத்தரோட அன்பு மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து இவருக்கு ஃப்யூச்சரில் அஃபெக்ட் ஆகும்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காரு, தெரிஞ்சும் இதை பண்ணுறாரு. அப்படின்னா டிவிகே தலைவராக அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தாரா, இல்லை சும்மா நான் ஓட்டை பிரிக்கிறேன், நானும் வந்து ஒரு அரசியல்வாதியாக நான் என்னை உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிவிட்டு மற்றபடி ஆசட்டிஸ் நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெறும் மேடை பேச்சு மட்டும்தான் அவர்? இல்லை, அப்படி தான் தோணுது. நேற்று நடந்த சம்பவம் அப்படி தான் தோணுது. நம்ம அந்த இலக்கையை நோக்கி போகணும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு இலக்கை நோக்கி வர்றீங்க, அப்போ உங்களுடைய பார்வை விஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கணும். இந்த இந்த இது குளிக்கல போய் உழக்கூடாது இல்லையா? அப்போ இதுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் இதுக்குள்ளே அரசியலுக்குள்ளே வரக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணும் வரக்கூடாது. நீ பாட்டு ஜாலியாக இருந்துருப்போம், யாரும் கேள்வி போகிறது? விஜய் சார் யாரும் கேள்வி கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க அவரோட தனிப்பட்ட விருப்பம்ப்பா. போவாங்க, வழக்கம் போல் ஒரு 2 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். பட் இன்னைக்கு அது இல்லை. அடுத்த மேடையில் போய் என்ன பேசுவார்? இப்போ திருச்சியில் வரப்போகுது, என்ன பேசுவாங்க? எவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மேடையில் சிறந்த ஸ்பீச்சை கொடுத்துருக்கீங்க. சமீபத்தில் இப்போ மேடை பேச்செல்லாம் தெறிக்க விட்றீங்க, வேறு மாதிரி லெவலில். தஞ்சாவூர்னா வந்து மிரட்டினீங்க. ஆமாம், நல்ல வேலை போயிட்டுருக்கீங்க. டைவர்ஸ் மேட்டர் வந்து கூட மக்கள் உங்களை வந்து வெறுக்கலை, உங்கள் மேலே அன்பு நிறையா வச்சுருந்தாங்க. தஞ்சையில் மக்கள் மிரள விட்டாங்க. பட் இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுடைய மற்ற எண்ணங்களோட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். அது இருக்கா இல்லையா, டூவாட்டை ஏதோ ஒன்று மேட்டரை நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். இப்போ உங்களோட பார்வை இங்கே தான் இருந்திருக்கணும். ஆனால் இதை எல்லாம் விட்டுட்டு நேற்று இந்த மேரேஜ் இதில் ஒரே காரில் ஒரே காஸ்டியூம்ஸில் அப்படி 2 பேர் ஒன்றா வரீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஜெயம் ரவியும் கனிஷாவும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது பார்வைக்கு நமக்கு. அது அந்த ட்ரெஸ் கோடும் வந்துட்டு ஒரே மாதிரி கலர். ஆமாம், நான் அதை ஒரு மீமில் பார்த்தேன். என்னென்னா
கோலிவுட்ஸ் அஃபிஷியல் கள்ளத்தொடர்பு ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு மீம். ஆமாம், வரதானே செய்யும். அதே மாதிரி இல்லை நீங்கள் வரீங்க. அங்கே சங்கீதா வர வேண்டிய இடங்க அந்த பொசிஷன். கண்டிப்பாக வீடியோ பார்த்தானா அவங்க எந்த அளவுக்கு மனசளவில் நொடிஞ்சு போயிருப்பாங்க, கண் கலங்கியிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. இந்த வேதனை அட்டாக் பண்ணுங்க ஒரு மனிதனை. இங்கே திட்டா கூட மறைஞ்சு போயிடும். ஆமாம், இந்த மனசுக்குள்ளே வேதனைப்பட்டு அழுதாங்க அப்படின்னா அந்த அப்படியே அட்டாக் பண்ணுங்க. அதை அதுலேருந்து மீறவே முடியாதுங்க. அதை பாவம். அந்த நீங்கள் போன புதுசாக ஒரு அன்பை தேடி போகிறீங்களா, அன்பு இருக்குன்ட்டு போனீங்க, மக்கள் மேலே இருக்கிற அன்பை தூக்கணும். அந்த அன்பு நிரந்தரமானது இல்லை, தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஓகே பை விஜயன்னு சொல்லிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதில்ல அந்த அன்பு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தேவதாசா மாற முடியுமா நீங்கள்? வாய்ப்பில்லை. இதெல்லாம் கொஞ்சம் அவர் குழந்தையில விஜய் சார் சிந்திச்சு பார்க்கலாம். உங்களுக்காக கோடான கோடி தொண்டர்கள், கோடான ரசிகர்கள் இருக்காங்க. அவரால் தான் நீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? இல்லைன்னா ரசிகர்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க, தொண்டர்கிட்ட இங்கே எல்லாத்தையும் கூப்பிடுங்க, மீட்டிங் பண்ணுங்க. அப்பா நான் இவங்களோட போகிறேன்ப்பா, உங்கள் கருத்துக்கள் என்னப்பா சொல்லுங்கப்பான்னு கேளுங்க. அவர்கள் என்ன சொல்கிறான்னு வச்சு நீங்கள் முடிவு பண்ண வேணும்னா, ஏன்னா அவரால் தானே நீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா விஜய் சார் மேலே இருக்க ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் நம்ம பேசுகிறது. இப்படி பட் ஏதோ ஒரு பெரிய இடத்துல வந்தார். ஸோ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு, மக்கள் கொடுத்துருக்காங்களே, அதையும் தக்க வைக்காமல் இப்படி தடம்புரண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நம்ம வந்து நீங்கள் கேள்வி வைக்கிற நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரசிகர்களுக்கும் இதே மனநிலையம் தான் இருக்குது. பாவம் என்ன சொல்கிறதுனே தெரியல. மக்கள்லாம் அப்படியே அப்படியே நேற்றுலேருந்து அப்படியே அவங்க வீட்டில் ஒரு சோகம் நடந்தது மாதிரி இருக்காங்க. அதாவது இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தளபதி ஃபேனாக இது எப்படின்னு போய் சொல்லிட்டு இருந்த நபர்களே எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு ஒரு இது நிலைமை வந்துருச்சு. வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரி எதுவுமே பேச முடியல, யாராலையும் எதுவும் சொல்ல முடியல. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி தலையில் தொண்டு போட்டு உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களை போய் எப்படி ஓட்டு கேட்பாங்க? மக்கள்கிட்ட போகிறீங்கப்பா, ஒரு தெருவுக்குள்ளே போகிறீங்க, ஒரு தெருவில் மிஞ்சி போனால் ஒரு 100 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் 100 ஓட்டு இருக்குது ஒரு ஊரில். நீங்கள் போகிறீங்க, விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, தமிழகத்தின் முதலமைச்சர் தலைகீழாக மாற்றம் அமைச்சர் குடும்பத்தை பண்ணுவார் அப்படின்னு ஓட்டு கேட்க முடியுமா? பதிலுக்கு ஒரு வார்த்தை கேட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாக துண்டாங்கன்னா துணிங்கன்னு வெளில வேண்டிய பாவம். இந்த அவமானம் யாருக்கு உருவாகுது? ரசிகர்களுக்கு உருவாகுது, தொண்டர்களுக்கு உருவாகுது. இது யார் மூலமாக உருவாகுது? உங்களை நேசித்து உங்களை மிக உயர்ந்த இடத்துல வச்ச அவர்களுக்கு வந்து இந்த சூழலை விஜய் உருவாக்கிட்டார். இது விஜய் அவர்களுக்கு மட்டுமே பாதிக்காது இல்லை சார். இப்போ டிவிகேவை நம்பி அதில் பொறுப்பில் இருக்கணும், நாம் எதையாவது மாற்றிடலாம்னு நினச்சிட்டு அவங்களுக்கும் ஒரே கேள்வி, உங்கள் தலைவனே பாரு இப்படி இருக்கான், ஆமாம், நீ என்ன பண்ண போகிறேன்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஆமாம், உண்மையாக நல்லது செய்யணும்னு நினச்சவங்களுக்கும் அது ஒரு ஒரு இடம் அங்கே வெற்றிடமாக தானே போகும். ஆமாம், கண்டிப்பாக. டோட்டலுங்க ஒரு 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 மனிதர், அதுதான் ஒரு 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 பானைக்கு ஒரு சோறு பதம், ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அதுதான் இது. இவ்வளோ விஷயம் நடுவில் விஜய் பண்ண அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் தலைகீழாக வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு. பல பேருடைய கனவை கோட்டையெல்லாம் சுக்குன்னு உடஞ்சி போயிருக்கு. மக்களை போய் சந்திக்க முடியாது, ஓட்டு கேட்க முடியாது. பெண்களாக போய் எப்படி ஓட்டு பெண்கள் ஆதரவு தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆண்கள் வாக்களோட பெண்கள் வாக்கு அதிகம். ஆமாம். எப்படி ஓட்டு கேட்பீங்க? நீங்கள் எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க? இப்போ அடுத்த மேடையில் எப்படி பேசுவீங்க? கஷ்டமாக இருக்கு இல்லையா? இது விஜயுடைய நம்ம வந்து என்னென்னா, விஜய் இதுலேருந்து மீண்டு வரணும், குடும்பத்தோடு சேரணும், நீங்கள் பழைய விஜயாக மாறணும். தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை அன்பு வச்சுருக்காங்க, உங்கள் நண்பர்கள் வச்சுருக்காங்க, நம்ம மாதிரி சோஷியல் மீடியா இருக்கிற நிறைய நண்பர்கள் வச்சுருக்காங்க. ஆட்சிக்காரன்னு தெரியாதுங்க, தமிழக மக்கள் யார் வேணாலும் ஆட்சியில் மக்கள் உட்கார வைக்கலாம். அது வந்து அவரோட விருப்பம், இறுதி தீர்ப்பு அவங்களுது. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே தமிழகத்தை சிறப்பாக கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அவ்வளோதான். இவர் தான் வரணும், அவர் தான் வந்த எண்ணம்லாம் நமக்கு கிடையாது. யார் வந்தாலும் சிறப்பாக செயல்படணும். ஆமாம், அவ்வளோதான் சுருக்கமான ஒரு விஷயம். அப்போது இப்படிலாம் நீங்கள் இது பண்ணும்போது மக்கள் வந்து உங்களை அடுத்தது எப்படி கொண்டு போவாங்க? இப்போ தனக்குத்தானே யானை தன் தலையில் மண் அழிவறி போட்ட கதையை நீங்களே மண் அழிவை போட்டுட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு ஆப்பு வச்சுட்டீங்க. ரசிகர்களுடைய வேதனை சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் தொண்டர்களுடைய அந்த ஆதங்கத்தை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். மக்களுடைய அன்பு நீங்கள் வந்து டோட்டலாக இழந்து, பெண்களுடைய அன்பையும் அதனும் வந்து கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து இறங்கிருச்சு உங்களுக்கு. அப்போது அவருடைய இலக்கு இது இல்லையா? ஒருவேளை சரி தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படி மாதிரி இருந்தால் அதை இறுதிக்கட்ட தீர்ப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி டிக்ளேர் பண்ணிவிடுங்க.
நான் இப்படி தான்ப்பா, என் ஸ்டைல் இது அக்செப்ட் பண்ணி ஓட்டு போட்டாலும் போடுங்க, போடாட்டினாலும் போவாங்க, நான் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி பெற்றாலும் சரி நான் பாட்டு போயிட்டே இருக்கப்பான்னா அது ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்கள். உங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அதை. இப்போ நல்லா இருந்த விஜய் இப்படி போயிட்டாருங்கிற வேதனை அதிகமாக இருக்குது. அதன் வெளிப்பாடு தான் இந்த குரல் நம்ம பேசுகிறது. மீண்டும் வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவாக இருக்குது விஜய்கிட்ட. தேர்தல் முடிந்த பிறகு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஒரு விஷயம் விஜய் அவர்கள் பண்ணுறது மாதிரி இருக்கார். அவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவர் ஹெல்த்தியாக இருக்காது, டோட்டல் மைனஸாக தான் அமையும். ஓகே, அது பின்னாடி புரியும் போது தான் அவருக்கே தெரியும். மீண்டும் சொல்கிறேன், திரும்பி பார்க்கும்போது உங்களை சுற்றி இருந்த நல்ல கூட்டங்கள், நல்ல உள்ளங்கள் எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. உங்ககிட்ட அடித்து பிடுங்குற ஒரு கூட்டம் மட்டுமே இருக்கும். அது எத்தனை நாளைக்கு? பொண்டாட்டி புள்ள என்ன இருந்தாலும் நீ அடிச்சுக்கிட்டாலும் சத்தம் போட்டாலும் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்தீங்கன்னா தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவரோட டைவர்ஸ் நோட்டீஸ் கூட நீங்கள் வெளிப்படையாக ஏதாவது இன்டர்வியூ கொடுத்தாங்களாங்க? எத்தனை ஸ்டார் வந்து டைவர்ஸ் பண்ண போகும்போது எத்தனை பேர் மனைவிகள் வந்து இன்ஸ்டாவிலையும் இதுலேயும் பதிவு போட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த ஹஸ்பண்டை நாரடிச்சாங்க. கண்டிப்பாக. உங்கள் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணாங்களா? இல்லை, பண்ணலை. அப்படி அவ்வளோ பொலைட்டாக இருந்துமே பண்ணலை. இல்லை, பட் அந்த 5 வருட மன போராட்டத்தை தாங்க முடியாமல் தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் விஜய் அவர்கள் போய். சரிம்மா நடந்துருச்சுமான்னு 2 வார்த்தை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் மெல்ட் ஆவாங்க. பெண்கள் மனசு ரொம்ப மென்மையானது. துணிஞ்சாங்கன்னா எதை வேணாலும் செய்வாங்க. கண்டிப்பாக. அன்பாக பேசுனீங்கன்னா மெல்ட் ஆயிடுவாங்க. இதுதான் பெண்களுடைய இயல்பு, மனசு. அதையும் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கல. புரிந்தும் புரியாத மாதிரி இருந்து நீங்கள் போயிட்டீங்களா? ஸோ அவங்களும் பெண்கள், இவங்களும் பெண்கள் தான், ஒன்று மறுப்பதற்கு இல்லை. இதுவும் பெண்ணு தான், பாவம் ஆக்டர்ஸ், ஒன்று மறுப்பதற்கு இல்லை. பட் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும்ல. இவர்னால கேள்விக்குறியாமல் இல்லை, அந்த நடிகைனால இவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறமாகிறது இதுக்கு பிறகு தான் தெரிய வரும் நமக்கு. எப்படி பார்த்தாலுமே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் கண்டிப்பாக இருக்கு. எதுக்குமே ஒரு பதில் இல்லை. ஆமாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாதுங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரு 65 வயசு பிறகு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இளம் ரத்தம் என்ன வேணாலும் செய்யும், போடும். அந்த ரத்தம் சுண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆஃப் ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக சார். உங்கள் மேலே அக்கறை கொண்ட உங்கள் அப்பா அம்மா, அவர் நிலைமை, உங்கள் விரும்பின மனைவி பிள்ளைகள் திரும்பி பார்த்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஜீரோவாக போகும். அது வேண்டாம். நீங்கள் ஜீரோவாக யாருமே விரும்பலை, எல்லா பேருமே விரும்பலை. 0 பக்கத்தில் 1 நம்பர் 1 to 9 வரைக்கும் போட்டு லாஸ்ட்டில் 0 பண்ணு, தப்பு இல்லை. பெரிய ஒரு என்ன சொல்ல, மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். உட்கார வைக்க ரெடியாக இருக்காங்க. உட்கார வைக்கிற போராடுங்க, மக்களுக்காக போராடுங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், சந்தோஷமாக வாழணும். பட் தவறான சந்தோஷம் வரக்கூடாது, நிம்மதியான சந்தோஷம் வரணும். மக்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி தான் சொல்ல முடியும். இதற்கு மேலே விஜய் என்ன முடிவு பண்ணுறாங்கிறது தெரியாது. ரசிகர்களுடைய வேதனையினுடைய வெளிப்பாடு நிறைய கேள்விப்படும் போது அவருடைய குரலாக தான் நான் இதை வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். ரசிகருடைய குரலாகவும் தொண்டர்கள் மக்களுடைய குரலாக தான் நான் பேசுகிறேன். நான் இதை விஜய் அவர்கள் காதலுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறோம். மேற்கொண்டு என்ன நடக்கும்னு தெரியல. அதாவது சார், இந்த காணொலியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் ஆகட்டும், அந்த தொண்டர்கள் அவங்களோட ஒரு குரலாக தான் இந்த காணொலி. அண்ட் எனக்கு இதை ஒன்று சொல்லி முடித்தா பெட்டராக இருக்குன்னு தோணுது. என்னென்னா, விஜய் அவர்களே ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, அழகும் ஆடம்பரமும் இருந்தால் யார் வேணால் நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் உண்மையான அன்பு இருக்கும்போது தான் நம்மளோட உண்மையான ஒரு அன்பு நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் டைம் டு லீடாக அடுத்து லீட் பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களோட நேரத்துக்கும் தகவலுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.